ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 13 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். புல்லின் வாய் தீண்டாமை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலைந்தேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல கிருஷ்ணரின் வெற்றிகளை பறைச்சாற்றுகின்றாள் ஆண்டாள். ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய புகுந்த வீட்டை பற்றி பாடும் பொழுது இங்கு தன்னுடைய கணவனாக்கிய கண்ணனினுடைய வீரத்தை பறைச்சாற்றுவதாக அமைந்த பாடல் இது. பறவை வடிவில் வந்த அந்த அரக்கனாகிய அந்த பகாசுரன் அவனுடைய வாயை பிளந்து எரிந்தவன் அந்த கண்ணன். கொல்லாத மிகப்பெரிய அரக்கன் என்று சொல்லும்போது அவன் ராவணன் தான். அந்த ராவணனுக்கு 10 தலைகள். அந்த 10 தலைகளையும் அறுத்து அவனை அந்த தலைகளை அறுத்து அவனை அழித்தவர் அந்த ராமர். அவனின் வீர புகழை பாடிக்கொண்டு பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பு நோக்கும் இடத்திற்கு வந்து பாவை நோன்பு நோக்கின்றனர். அதனால வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறிக்கான் அப்படின்னு சொல்லும்போது வியாழன் மறைந்து விட்டது, விடிவெள்ளி தோன்றிவிட்டது. அதிகாலை பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. தாமரை மலர் போன்ற அழகிய விழிகளை உடைய பெண்ணே, நீ இப்பொழுது இந்த நல்ல நாளில் உன் தூக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடன் கலந்து கொண்டு உள்ளம் குளிர இப்ப என்ன குடைந்து நீராடாதே, குளிர குடைந்து நீராடாதே என்று சொல்லும் பொழுது உள்ளம் குளிர்ந்து நீ எங்களோட என்ன பண்ணணும். இப்பொழுது இந்த நல்ல நாளில் உன் தூக்கத்தை எல்லாம் விட்டு கள்ளத்தனத்தை எல்லாம் விட்டு எங்களுடன் கலந்து கொண்டு உள்ளம் குளிர குளிர நீ என்ன பண்ணணும், உன்னுடைய உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி மனதால் சந்தோஷத்தோட நீ நீராட வருவாயாக என்று சொல்லும் பொழுது அந்த நீராடுதல் என்று உள்ளம் குளிர நீராடுதல் என்று சொல்லும் பொழுது வெளி அழுக்குகளை நாம் நீரை கொண்டு கடைந்து விடலாம். ஆனால் உள்ளழுக்குகள் என்று சொல்லும்போது ஆணவம், பொறாமை, கோபம், புறங்கூறாமை போன்ற அழுக்குகளை எல்லாம் நாம் நீக்க வேண்டுமானால், நீக்கி நாம் இறைவனோடு ஒன்று சேர வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும், அவரை மனதார நினைக்க வேண்டும். அதனால உன்னுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கி இறைவனுடன் ஒன்று சேர எழுந்து இப்பொழுதே நீ வர வேண்டும் என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 14 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.